நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படியே நிலவு அவள நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு. ஸோ மிஸ்டர் ரோபோ சங்கர், எஸ், இந்த பொண்ணு +2 தான் படிக்குது. நீங்கள் அதுக்கு பெரியப்பா முறையாக வரீங்க. உன்னைய கூட உனக்குலாம் எவ்வளவு மூத்த தெரியுமா? மூத்த ஜெனரேஷன் பண்ணிடலாம் அதுக்கு. ஆமாம் ஆமா, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் ஒத்துக்காம நான் இங்க என்ன? ஒத்துக்கிறேன்ப்பா. அசத்தும் அழகு அப்படியே அழகுன்னு பாட்டு நான் பாடி பெரியப்பா முறைனா தான் என்னடி மகளே எப்படி இருக்க அப்படின்னு கேட்பேன். எப்படி கேட்பீங்க? என்னடி மகளே நல்லா இருக்கியா? கேளுங்க. அதெல்லாம் டீசன்ட் ஃபெலோ. ஐ அம் டீசன்ட் ஃபெலோ. யூ ஆர் இன்டீசன்ட் ஃபெலோ. ப்ளீஸ் கோ டு தட் பிளேஸ். ஏ லகுவரா, எப்பா இன்னைக்கே ஏ மாற்றி லகுவரா. அந்த பேரை. லகுவரா ப்ளீஸ் டாக் மீயா. ஒய் ஆர் யூ வெரி ஸ்லோலி? முடிஞ்சு விடு அமுக்கு. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டாண்டிங் காமெடி பண்ண போறேன். ஸ்டாண்டப் காமெடியா? அதான் வாய்க்கு வர நம்ம ஜோக் அடிச்சு வரதான் ஸ்டாண்டப் காமெடி. அப்படியா? இப்போ நீ என்ன எவ்வளோ அழகா கூப்பிட்ட, அடுத்து வரப்போற ஒரு பிரம்மாண்ட பர்ஃபார்மர் அப்படின்லாம் வந்து நான் சொல்லுவேன். சொல்லியா? இல்ல சொல்லுவேன். சொல்லு. நான் சொல்லி நீ சொல்லியிருக்க. ஓகே ஓகே. ஆனா சில ஊர்ல எல்லாம் என்னை கேவலமா கூப்பிட்டு மேல உட்கார வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அது சகஜமா நடக்கும். மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊர் குக்கிராமம். அதுல ஒரு ஃப்ரெண்டு வந்து சரி கமிட் பண்ணிட்டானே, நானும் ப்ரோக்ராம் போயிட்டேன். ஸ்டேஜ்ல ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு பாம எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவர் மேல குத்தம் சொல்லிம்ல. அவர் எப்படி தெரியுமா நீ வெல்கம் பண்ணாரு? இங்கே இருக்கப்பா, நம்ம ஊர்ல கூத்து கட்டுறதுக்கு தம்பி வந்திருக்கு. நான் கூத்து கட்ட வந்திருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கங்கப்பா, பிரச்சனை வேணாம். இங்க நாளாநாத்து திருவிழா நல்லபடியா முடிச்சு விட்டு போனோம். என்ன இளைய சுப்பிரமணியமனே இறங்கி வந்தா சப்புன்னு அரைஞ்சு விடுவேன். என்ன நினைச்சு நீ? நாளாநாத்து திருவிழா யார் முருகேசன் தம்பி தான். நீ இறங்கி வந்தா வெளுத்து போடுவேன். என்னடா ஆடியோ போட்டிருக்கேன்? என்ன ஆடியோ போட்டிருக்கேன்? இல்லை போன வாரம் பால் பேண்டி போய் 4 குழாயை கட்டி விட்டேன். எப்படி கட்டி விட்டேன்? இது என்ன வைரமெல்லாம் ஒன்றுமெல்லாம் வேலை பிடிச்சி ஆடிக்கிறது தெரியுது. அப்படியே என்ன ஒரு நிகழ்ச்சியில் தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேர் ரோபோ சங்கர். எதே சோபா சேகர்? சோபா சேகர் இப்போ வந்து நமக்கு டிமிக்கிரி காம்பாரு. இது டிமிக்கிரி காம்பாரா? டிமிக்கிரி காம்பா உன் பாட்டுக்கு பிரச்சனை வேணாம். வேலை சுப்பிரமணியமனே என்ன நினைச்சுக்கிறேன்? என்ன பண்ணி மேய்க்க வந்திருக்கானா? என்ன கை காமிச்சு அதான் நீங்க எப்படி மேய்க்க முடியாது? இவ்வளோ மாடு மேய்க்க வந்திருக்கானா? என்ன வெக்கம்லாம் அசிங்கப்படுத்திக்கிறீங்க? இங்கே இருக்க பிரச்சனை வேணா. இங்கப்பா லேடிஸ் பக்கத்தில் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கத்தில் பெண்கள் உட்காருங்க. என்ன போட்டு குழப்பிக்கிறீங்க? ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள். கயிறு கட்டி விட்டுக்கமா இல்லையா? சில்ட்ரன்ஸ் பக்கம் சில்ட்ரன், குழந்தைய வைக்க குழந்தைய. சும்மா பிரச்சனை வேணா. இங்கே தம்பி நீ டிமிக்கிறிய காம்பாண்டாரு. ஆனா அந்த ஊர்ல நல்லா ரசிச்சாங்க. அதுல ஒரு கிழவி பட்டக்குன்னு எந்திரிச்சு, இந்த இவங்களாம் இப்படி நல்லா சிரிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தெரியலையே. முதல்ல சிரிச்சிட்டாங்களையா, அதை திருப்பி போட்டு விடுங்க. ஆமா, ஒரு கிழவி பட்டக்குன்னு எந்திரிச்சு, ஏய் என்ன வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிறீங்க? நம்ம ஊருக்கு இந்த தம்பி பஸ் பிடிச்சி வந்து ரூம்ல தான் இங்கே பேசிக்கிருக்கு. அசிங்க பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிறீங்க. தம்பி நீ பேசுப்பா, 6 சிரிக்காம நான் பாத்துக்கிறேன்னு. முதல்ல இந்த கிழவிய பார்சல் பண்ணுங்கடா. நம்ம வந்த வேலை எதுக்கு? சில பேர் முன்னாடி உட்காந்து முறைச்சி பார்ப்பேன், பார்த்துருக்கீங்களா? இப்போ சார் உட்காந்துருக்காருல, அது மாதிரி இப்படி உட்காந்துருப்பேன். அப்புறம் இல்லை ஏதாவது ட்ரை பண்ணுமா? ட்ரை பண்ண நமக்கு வர்றது வராமல் போயிடும். சில பேர் ரசிக்கிறதுல வித்தியாசமாக ரசிப்பான். கோட் ஷூட் போட்டான்னு வச்சுக்குவேன், அவன் கை தட்டுறது பார்த்துருக்கியா? அவன் காதுக்கு கேட்காது. அப்படி முன்னாடி உட்காந்துட்டாரா. அதே மாதிரி சிரிக்கிறது பார்த்துருக்கேன், மற்றவங்க நல்லா சிரிப்பேன். இவங்க கோட் ஷூட் போட்டாங்களா முன்னாடி உட்காந்து. ஏன்னா சிரிச்சுட்டா என்னடா எம்டி பல்ல கட்டுறாருன்றாங்களாம். அதே மாதிரி எங்கே போனாலும் பெண்களை நம்ம உயர்வா சொல்லுவோம். எங்கேயாவது உலகத்தில் அம்மா நீ நல்ல பிள்ளையா இருக்க, அழகு வத்த பிள்ளை, அங்காள பரமேஸ்வரி மீனாட்சி என்ன பற்றி ஆத்தா நாச்சியா, உன் பேர் சுவாதி, ஆனால் பாதியாவது சிரிப்பேன்னு பார்த்தா ஃபுல்லாக சிரிச்சுட்ட நீ. என்ன உலகத்தில் ஆண்களுக்கு மரியாதை அதிகமா பெண்களுக்கு மரியாதை அதிகமா? சொல்லுத்தா. 2 பேருக்கும் மரியாதை இருக்கு. ஏன் என்கிட்ட ஹீரோ அங்கிட்ட டைரக்டர்ன்ற பேர்ல புட்ட போடுறியா? அடுத்த படத்துக்கு இப்பயே கொக்கிய போடுற. நீ சொல்லு சிவா, ஆண்களுக்கு மரியாதை அதிகமா பெண்களுக்கு மரியாதை அதிகமா? இல்ல எனக்கு தெரியல. பரவாயில்ல விட்டுருங்க. வீட்டில் ஊமை குத்தா விழுகும். பாஸ். சரி விடு, நான் சொல்றேன். எப்பவுமே பெண்களுக்கு தான் மரியாதை அதிகம். அது யோசிச்சு பாருங்க. தாய் நாடுன்னு வச்சிருக்கேன், எங்கேயாவது ஒண்ணு விட்ட பங்காளி நாடுன்னு வச்சிருக்கானா? தாய் மொழின்னு வச்சிருக்கேன், எங்கேயாவது அன்னை மொழி, சித்தப்பை மொழி, பெரியப்பை மொழி எங்கேயாவது வச்சிருக்கானா? இல்ல வைக்கல. இப்போ ஓடுற ஆறு கூட பாரு, கங்கை, யமுனை, கோதாவரி, சீட்டா பிராட்டி, எங்கேயாவது ஒரு இடத்துல சிவகார்த்திகேயன், அழகான ரோபோ சங்கர், சுப்பிரமணி, முருகேசி ஆறு அப்படின்னு வச்சிருக்கானா?
இப்படி வச்சிருந்தா 6 பிரச்சனையே இருந்திருக்காரு ஆமா. அவன் ஓடிடுவான் அந்த ஆத்துக்கே வராம. ஒண்ணும் இல்ல, பஸ்ல ஏறி பாரு. ம். பெண்கள் பக்கத்துல பாருங்க, மங்கையர், மடந்தையர், பூவையர், மகளிர், பெண்கள், கடைசி சீட்டு வந்துடும். இப்படி ரைட் சைடுல யூ டர்ன் போட்டு பாரு நம்ம பக்கம், திருடர்கள் ஜாக்கிரதை. டிக்கெட் எடுக்கலைன்னா வாயிலே குத்துவேன், பூயை பிடிச்சா கழிச்சு பிடிச்சி தள்ளுவேன், படிக்கட்டில் தொங்குனா காலை ஒடிப்பேன், எங்க வேணாலும். சார் நீங்க கையை கட்டிக்கிட்டு உள்ள என்னமோ பண்றீங்க சார், எனக்கு அது செய்யாதீங்க.